டியர் உடன்பிறப்புகளா, நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் சீக்கிரமாவே பிரஸ்ஸ மீட் பண்ண போறாரு. அதோட அனாலிசிஸ் ரிப்போர்ட்டோட நான் இங்க வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ரூட் மாஃபியா எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்றத என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் வச்சிருக்கேன். அதுபடி நம்ம என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றத முழுசா சொல்றேன். இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா, விஜய் அவர்களுக்கு இந்த லாஸ்ட் 10 டேஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல நெகட்டிவான இம்பாக்ட் வந்திருக்கு மக்கள் கிட்ட. இவரு ஒண்ணு ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணணும், இல்லைனா அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு மீடியமில் பேசணும். இதுதான் இதுக்கான ரிப்போர்ட். இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் நம்மளுக்கு என்னோட வீடியோவிலேருந்து வந்த ரிப்போர்ட் இது. ஸோ இந்த மாதிரியான சென்டிமெண்டல் அனாலிசிஸ் தான் ரூட் மாஃபியா ஒர்க் ஆகுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தகவலை பாருங்களேன். இடைத்தேர்தலுக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு தகவலை பரப்பி விடுறாங்க. அதுக்கு கீழே நம்ம மக்களான டேட்டாஸ் வந்து அங்கே ஃபீட் ஆகும் கமெண்ட் செக்ஷனில். இப்போ நான் நீ அதை பண்ணிப்பாரு, நான் என்ன பண்ணுறேன்றத ஒரு எமோஷனாக நான் சொல்லுவேன். சில பேர் கட்டாயம் கைது பண்ணணும் அப்படின்றது. எதுக்கு கைது பண்ணணும், இதெல்லாம் அவசியமே இல்லைன்ற நியூட்ரலாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனை பாசிட்டிவ், நியூட்ரல், நெகட்டிவ்னு ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் எடுத்து பாசிட்டிவாக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. மேபி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கைது கூட செய்யப்படலாம் பாசிட்டிவாக வந்தால். நெகட்டிவாக இருந்தால் அந்த பிளானை ட்ராப் பண்ணிடுவாங்க. நியூட்ரலாக இருந்தால் அதை கிடப்பில் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் எக்ஸிக்யூஷனில் தான் இந்த ரூட் மாஃபியா இயங்குது.